அவங்களுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் யாருங்க? திமுகவுடைய பிரதம மந்திரி வேட்பாளர் யாரும் சொல்லுங்க பாத்தீங்க. சொன்னா அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும். யாருமே மம்தா பானர்ஜியா, பரூக் அப்துல்லாவா, அரவிந்த் கெஜ்ரிவாலா, ஸ்டாலின் அவங்களா, இல்ல சந்திரசேகர் ராவா, நிதிஷ்குமாரா? யாருமே இல்லைங்க. இன்னைக்கு பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர், அந்த இருக்கைக்கு தகுதியான ஒரே ஒரு மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். யாரும் கிடையாது. அவர் நம்முடைய ஏழை தாயினுடைய நலனுக்காக நம்முடைய பிரதமர் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால அன்பு சகோதர சகோதரிகளை, நாம ஓட்டு போடுவது பிரதம மந்திரிக்கான தேர்தல் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இது பஞ்சாயத்து தேர்தல் அல்ல, இது மாநில தேர்தல் அல்ல, இது தேசிய தேர்தல். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பண்ணதை பார்த்தா எனக்கே குழப்பமா இருக்கு. நாம தான் தப்பா பிரச்சாரம் பண்றோமா? பஞ்சாயத்து எலெக்ஷன் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது நாட்டுக்கான தேர்தல். நாட்டினுடைய பிரச்சனையை பேசணும். வலிமையான பிரதமர் யார் என்பதை பேச வேண்டும் என்றால் பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையா கொண்டு வாங்க. தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க. அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் தம்பி அண்ணாமலையை மறந்துடாதீங்க. இந்த தொகுதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். தாமரை சின்னத்துல முதல் பட்டமே தாமரை சின்னம். 19ஆம் தேதி போறீங்க, எதையுமே நீங்க யோசிக்க கூடாது. நேரா இவிஎம் மிஷினை பாக்குறீங்க, முதல் பட்டன் அப்படி வந்துட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை என்னோடது. இத்தனை காலமாக உங்க பிரச்சனை, நான் 19ஆம் தேதியிலிருந்து என்னுடைய பிரச்சனை. தண்ணி இல்ல, ரோடு போடலீங்க. இதே ஊர்ல பாருங்க, கண்டிப்பாளையம் கிராமத்துல மருதாச்சலமூர்த்தி கோவில் பல ஆண்டுகளா புதுப்பிக்காம இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கையில் எடுத்து பண்ணிடுவோம். அதனால இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள் மறந்து விடாதீர்கள். நம் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள், தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்கே வரணும், அங்கே வரணும், தலைவர் அங்கே எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக பெண்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க வீட்டை பத்தியும் பெண்கள் யோசிப்பாங்க, நாட்டை பத்தி யோசிப்பாங்க. ஆண்கள் பெரும்பாலும் நாட்டை பத்தி யோசிப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.